இந்த வீடியோல பட்ஜெட் டே எந்த மாரி மார்க்கெட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றத பார்க்கலாம். பட்ஜெட் டே நெறைய ஜிக்ஸாக்கா இருந்து யூஸ் பண்ண முடியாதுன்றவங்க கூட நெக்ஸ்ட் டே எவ்வளோ ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே. இதுதான் பட்ஜெட் டே நம்ம கிளையண்ட்டுக்கு இதான் குடுத்துருக்கோம். இந்த மாரி இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குன்னு குடுத்துருக்குறோம். ஸோ இது நீங்க வந்து இந்த இந்த என்ன சார்ட் இங்க வரைஞ்சிருக்கோமோ அப்படியே இது வந்து இன்வெர்ஷனா இருக்கும். இத நீங்க பார்க்கலாம். ஃபுல்லா வந்து ஒரு ஜிக்ஸாக் மூவ் நெறைய நெறைய இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு மூவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இன்வெர்ஷன் பார்த்துக்கோங்க நீங்க. அத பர்ட்டிகுலரா எந்த சைடு போகுது அப்படின்றத பார்த்தாலே ரியல் டைம்ல ஈஸியா மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா லாஸ்ட்ல ஒரு 2 to 2:30 அந்த ரேஞ்ச்குள்ள இன் பிட்வீன்குள்ள ஒரு ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப் மூவ் எதர் இந்த ஷார்ப் மூவ் ஆர் இந்த ஷார்ப் மூவ் இருக்கும். ஸோ அது வரைக்கும் நடந்தத ரியல் டைம்ல பார்த்தீங்கனாலே இந்த மூவ்மெண்ட் எடுத்துக்கலாம். ஒரு பேசிக் ஒரு டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சாலும் சரி, ஒரு ஈவன் ஒரு சார்ட்ட பார்க்க தெரிஞ்சா கூட இத யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பட்ஜெட் டே நம்ம எதிர்பார்க்குறோம். எதர் திஸ் ஆர் தட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெறைய ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். இது வந்து பட்ஜெட் டேவோட ப்ரெடிக்ஷன். இந்த பட்ஜெட் டே ப்ரெடிக்ஷன் இது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். இது யூஸ் பண்ண முடியலன்னு சொல்றவங்களுக்கு கூட நெக்ஸ்ட் டே 2 ஃபெப்ரவரி இதுதான் 2 ஃபெப்ரவரியோட சார்ட்டு. ஐம் எக்ஸ்பெக்டிங் ஒரு ப்ரெட்டி டீசென்ட் மூவ் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இது யார் வேணா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் அப்சர்வ் பண்ணீங்கனாலே எந்த சைடுன்றத கண்டுபிடிச்சிக்கலாம். இதோட அப்படியே இன்வெர்ஷன் தான் இங்க பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டைமென்ஷனை புரிஞ்சுக்கோங்க. ஸோ செகண்ட் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேடருக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கு. ஸோ ரொம்ப கிளியரா நீங்க எந்த சைடு போகுதுன்றத பார்த்துட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல வாய்ப்பு 2 ஃபெப்ரவரி இருக்கு. பட் பட்ஜெட் டேவோட டைமென்ஷன் நீங்க பார்க்கலாம். பட்ஜெட்டோட டைமென்ஷன் இந்த மாரி தான் இருக்கும். ஒரு ஜிக்ஸாக் மூவ் அந்த லாஸ்ட் கடைசி 1 ஹவர் ஆர் 1 1/2 ஹவர்ஸ்க்குள்ள அது கடைசி ஒரு 2 to 2:30க்குள்ள அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப் மூவ் எக்ஸ்பைரி வேற இருக்கு நிஃப்டி. ஒரு ஷார்ப் மூவ் இருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இது செகண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அன்னைக்கு சில பேர் இந்த ஜிக்ஸாக்ல எனக்கு கஷ்டம் அப்படின்னா கூட இது யார் வேணா ஈஸியா மேட்ச் பண்ணலாம். எதர் திஸ் சைட் ஆர் இந்த சைடு இருக்கிற மாரி தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இத வந்து யூட்டிலைஸ் பண்ண பாருங்க. 2 ஃபெப்ரவரிய. இது இந்த வீக்கோட பட்ஜெட் வீக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் குடுத்துருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் 22,055 அந்த ரேஞ்சில ரெசிஸ்டன்ஸ் வர்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் 22,150. இந்த 150க்கு மேல போயிடுச்சுன்னா அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்துன்னா ஒருத்தர் செல் ட்ரை பண்ணிட்டு ஒரு எட்ஜிங் எடுத்துக்கிறது நல்லது. சப்போர்ட்டு 31 ஜான் பட்ஜெட்டுக்கு முன்ன நாள் இது வந்துடுச்சு. எக்ஸாக்ட்டா இந்த இடம் பார்க்கலாம் நீங்க. 21,455 தான் கிளையண்ட்டுக்கு குடுத்துருக்கோம். 450 31 ஜனவரி 21,450 தான் லோ. அங்கேருந்து ஒரு 290 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கிடைச்சது. ஸோ கிளைண்ட்ஸ் எல்லாரும் நல்ல ப்ரெட்டி டீசென்ட் ப்ராஃபிட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அதோட க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் 21,340. எனிவே இது ஒரு பெரிய லெவல், ஒரு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 300 பாயிண்ட்ஸ் டார்கெட்டே அச்சீவ் ஆயிடுச்சு. இன்கேஸ் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரேஞ்ச் வந்ததுன்னா ஒருத்தர் வந்து எட்ஜிங்கோட ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த பட்ஜெட் வீக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இந்த செகண்ட் மூமெண்ட்டை யூஸ் பண்ண பாருங்க. செகண்ட் இந்த டைமென்ஷனை பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல மூமெண்டம் இருக்கு. ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு எந்த சைடு போகுது பார்த்துட்டு ட்ரேட் பண்ணிக்கோங்க. நான் இந்த சைடு இருக்கிறது இது ஒரிஜினல் சார்ட் படி இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். பட் இப்படியே பிளைண்டாக ட்ரேட் கண்டிப்பாக பண்ண மாட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு மார்க்கெட் எந்த டைரெக்ஷன் போதோ அந்த டைரெக்ஷன் போயிடும். ஸோ பட்ஜெட் அன்னைக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நிறைய பேரால் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது. அதனால தான் செகண்டும் கொடுத்துருக்கேன். இது ஈஸியாக யார் வேணால் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.